தி ஹவுஸ் புரொடக்ஷன் வெளியீடாக ஈழப் போராட்டம் மற்றும் தமிழர் வாழ்வியலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சல்லியர்கள் திரைப்படம் ஜனவரி 1 அன்று திரையரங்குகளில் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நாடு முழுவதும் வெறும் 27 திரையரங்குகள் மட்டுமே கிடைத்ததாக தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறிய படங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை, பெரிய படங்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் சிறிய படங்களுக்கு வழங்கப்படாதது ஒரு நவீன தீண்டாமை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் முன்னணி மல்டிப்ளெக்ஸ் நிறுவனமான PVR சினிமாஸ் தங்கள் படத்திற்கு ஒரு திரையரங்கு கூட வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எங்கிருந்தோ வந்து எங்கள் மக்களின் பணத்தை சுரண்டி கொழுத்துவிட்டு தமிழர் படைப்புகளை புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் சல்லியர்கள் திரைப்படம் திரையரங்குகள் இல்லாத காரணத்தால் OTT+ என்ற OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இப்படத்தை பார்த்து ஆதரவு தர வேண்டும் என தயாரிப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தமிழ் திரைப்படத்துறையில் சிறிய தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது.